நாமெல்லாம் எப்படி விசுவாசிக்கிறோம்? காணாத விசுவாசிக்கிறோம். அந்த நாட்கள் சீஷர்கள் பார்த்தாங்கப்பா. அந்த நாட்கள் இயேசுவோடு இருந்த டிராவல் செய்த அத்தனை தூதர்களும் சீஷர்களும் அவரை கண்டு விசுவாசிச்சாங்க. இன்னைக்கு நாம லட்சாதிபதி மக்கள், கோடா கோடி மக்கள் இந்த பூமியில அவரை காணாத விசுவாசிகள் எல்லாம் நாமெல்லாம் யாருங்க? பாக்கியவான். ஏங்க பயம் நமக்கு? நமக்கு ஏன் அச்சம்? நான் கேட்கிறேன். இப்போ நமக்கு பாரு சந்தேகம், தேவன் வருவாரா? நான் காணாத தேசத்துக்கு போவனா? பரலோகத்துக்கு போவனா? முதலாம் உயிர்த்தெழுதுக்கு பங்கு உள்ளவனா இருப்பனா? கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. ஆமென். ஆமென். நீ ஆசீர்வாதமா இருப்ப. ஏன்னா அவரை நம்ம காணாமையே நம்ம விசுவாசிக்கிறோம். அவரை காணாத விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அப்ப நாமெல்லாம் பாக்கியவான். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்கு உள்ளச்சன். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு நீ பங்கு உள்ளவனா இருந்தா ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென். ஆமேன். ஏன் தெரியுங்களா? அவங்க கண்டுதான் விசுவாசிச்சாங்க. நாம காணாத தேவன் என்னை உயிர்ப்பித்தார், என்னை பலப்படுத்தினார், என்னை ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார், முதலாம் உயிர்த்தெழுதல் எனக்கு பங்கு இருக்கும். நாம் அப்படி விசுவாசிக்கிறோம்.